பாஜக சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஸ்ரீனிவாஸ், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. 27 தொகுதிகளுக்கான பெயர்களும் ஒரு மிகப்பெரிய இழுபறிக்கு பிறகு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி நாகராஜ் அவர்கள் கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இந்த 27 பெயர்களோடது? வெற்றி வாய்ப்பு, அதாவது கொங்குல 7 தொகுதி போட்டிடுறாங்க. இது நான் கள ஆய்வு பண்ணியிருக்கேன். அது சம்பந்தமா எங்க இதுல நாங்க தொடர்ந்து வெளியிட்டு வரோம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன். கொங்குல அவங்க போட்டியிடுற பிஜேபி போட்டியிடுறது 7க்கு 7 ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால என்னுடைய பார்வையில கொங்குல இருக்கிற 7க்கு 7 ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒண்ணு. அதுக்கப்புறம் சவுத்துல அவங்க 12 தொகுதி போட்டிடுறாங்க. 12ல 5 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆக இந்த ஒரு 7 + 5 12 தொகுதி ஜெயிப்பாங்க. அதே போல சென்னையில மயிலாப்பூர்ல முயற்சி செய்தால் ஜெயிக்கலாம். அப்படிங்கிறப்போ 27க்கு 13 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் நாட் லெஸ் தென் 12 வச்சுக்காங்க. முதல் தடவையா பிஜேபி அதனுடைய வரலாற்றிலேயே முதல் தடவையா அது டபுள் டிஜிட்டோட இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில பிஜேபி எம்எல்ஏக்கள் நுழையும். ஓகே, ஆல்மோஸ்ட் 50% ஒரு சக்சஸ் ரேட் பாத்துருவாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது 12 + 1 50-50. இந்த மயிலாப்பூர் 50-50. நான் சொல்றது 12 உறுதி. ஓகே, இப்ப 27ல 12னா என்ன ஸ்ட்ரைக் ரேட்னு பாத்துக்கங்க. ஆக்சுவலா பிஜேபி விஷயத்துல, தமிழ்நாட்டுல பிஜேபி விஷயத்துல நீங்க ஸ்ட்ரைக் ரேட் பார்க்க முடியாது. டபுள் டிஜிட்டை தாண்டுவாங்களான்னு தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடு பிஜேபி இந்த ஹிஸ்டரியில அவங்க டபுள் டிஜிட் போனதே கிடையாது. இந்த தடவை ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சரித்திர சாதனை நிகழ்த்தப்படும். வெற்றி சதவீதம் வழக்கத்தை இதுவரையும் பார்த்தது இல்லாம அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி தமிழக பாஜக நகருது அப்படின்னு உங்களுடைய பார்வை நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இணைப்பில் இணைந்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.